வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பீகார் மாநிலத்திற்கு சென்றுள்ளார். பீகாரில் அமைந்துள்ள நாலந்தா பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் 31 நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். 2047 ஆண்டிற்குள் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் நாலந்தா பல்கலைக்கழகம் ஒரு முக்கிய பங்காற்றும் என்றும் கூறினார். பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் 2000 பேர் அமரக்கூடிய கலையரங்கத்தையும் அவர் திறந்து வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் பயணம் மேற்கொண்டார். காந்தி நகரில் அமைக்கப்பட்டுள்ள சாம்ராட் சம்ரிதி என்ற பெயரிலான அருங்காட்சியகத்தை அவர் திறந்து வைத்தார். இந்திய கலாச்சாரத்தின் ஆன்மீக பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் இந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்த அம்சங்கள் குறித்து அவருக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இவற்றை ஆர்வமுடன் கேட்டறிந்த பிரதமர் அங்கு சேகரித்து வைக்கப்பட்டிருந்த பழங்கால ஓலைச்சுவடிகளையும் பார்வையிட்டார். தொடர்ந்து 19,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அகமதாபாத்தில் அமைக்கப்பட்டிருந்த செமிகண்டக்டர் ஆலையையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இதனைத் தொடர்ந்து 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டி வேறு பல திட்டங்களையும் தொடக்கி வைத்தார். அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த பாஜக தொண்டர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்றிரவு நமோ செயலி மூலம் உரையாடினார். 160 தொகுதிகளை கொண்ட அஸ்ஸாம் சட்டப்பேரவைக்கும் 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவைக்கும் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு அஸ்ஸாம் மாநிலத்திலும் புதுச்சேரியிலும் தேர்தல் களை கட்டியுள்ளது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி பாஜக தொண்டர்களுடன் கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி நமோ செயலி மூலம் உரையாடினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அஸ்ஸாம் மாநிலத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சிப் பணிகள் காரணமாக மாநிலம் பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ளார். மேலும் அஸ்ஸாமில் 5 வருட இரட்டை எஞ்சின் அரசு ஆட்சி அமைய மக்கள் முடிவு செய்து விட்டதாக கூறினார். பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் புதிய செயலர்களை மத்திய அரசு இன்று நியமித்துள்ளது. பீகாரைச் சேர்ந்த திரு சஞ்சல்குமார் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துறையை ஏற்கனவே கவனித்து வந்த திரு சஞ்சய் சாஜு வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். சிறுபான்மை நல விவகாரங்கள் துறை செயலராக திரு ஸ்ரீவத்ச கிருஷ்ணா, சுற்றுலாத்துறை செயலராக திரு புவனேஷ்குமார், ஊரக வளர்ச்சித்துறை செயலராக திரு ரோஹித் கன்சால் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மகாவீர் ஜெயந்தி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அஞ்சல் ஊழியர்கள் மற்றும் அஞ்சலக சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய பணியாளர் நலன், பொதுமக்கள் குறைதீர்ப்பு மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று சந்தித்து பேசினார். இச்சந்திப்பின் போது அஞ்சல் ஊழியர்களில் சில பிரிவுகளில் பணிநிலை மறுசீரமைப்பு, நிதி மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துதல், ஓய்வூதியம் தொடர்பான விஷயங்கள் போன்றவை குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் எழுப்பப்பட்ட பிரச்சனைகள் விதிகளின்படி உரிய பரிசீலனைக்காக சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் மற்றும் துறைகளிடம் எடுத்துச் செல்லப்படும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். புதுச்சேரி மங்களம் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் திரு சிவராந்தகம் ரங்கன் இன்று மங்களம் தொகுதிக்குட்பட்ட அரியூர் கிராமத்தில் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் திரு வி.பி. சிவக்கொழுந்து இன்று லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சிநகர் விரிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.